ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செல்லா vlog. இன்றைக்கு 3-4 நாளுக்கு பிறகு வீடியோக்குள்ளே வந்துருக்குறோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரூம் ஒதுக்க போகிறோம். அவ்வளவு டஸ்ட்டாக அவ்வளோ இதாக இருக்கேன். நாங்கள் 2 பேரும் இருக்கிறதால டஸ்ட் இல்லை. ஒவ்வொன்று வந்து வந்து எடுக்கிற திங்ஸ்கள் இருக்கிறதால, நிறைய திங்ஸ் இருக்கிறதால தான் குப்பையாக இருக்குது. இன்றைக்கி பிம்பிள்ஸ் பாருங்க, இதில் ஒரு இதாக வந்துடுது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் என் ரூம் காய்ஸ். பாருங்க எவ்வளவு இதாக இருக்குண்டு. இப்போ பேரா ஒதுக்கிட்டேன். இந்த பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். இவா தான் என் ரூம் ஒதுக்கினவா. அவளை 7ஆம் போட்டு தான் வந்து. இப்போ இவர் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட பாத்ரூம் சைட் ரூம் எல்லாம் ஒதுக்கினவர். சும்மா ஒதுக்கல, பிள்ளை பாருங்க ஹெல்ப் பண்ணுது வித்தி குட்டி. அப்போ நீனா இன்னைக்கு இவா தான் இப்போ அடுத்ததாக ரூம் ஒதுக்க வந்துருக்குறா. இப்போ வா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வித்தியாசனி குட்டி வேறுங்க காய்ஸ், அப்படி ஹெல்ப் பண்ணுறாண்டு பார்த்தீங்களா காய்ஸ்? வித்தி குட்டி ஹெல்ப் பண்ணுது எங்களுக்கு எல்லாம் எல்லாம். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஊர்றா டஸ்ட்டை பாருங்க, போய் சொல்லக்கூடாது. பாருங்க எப்படி பெட்டை பாருங்க காய்ஸ். எப்படி இருந்த ரூம் தெரியுமா? இதுக்கு நான் தான் என் ரூமை எப்படி டிசைனில் டெக்கரேட் பண்ணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணேன். இங்கே பாருங்க, இதாலெல்லாம் வாட்டர் வரும். இதெல்லாம் டஸ்ட்டாக இடிஞ்சு இதாலெல்லாம் வாட்டர் வந்து ஒன்றுருக்கா டஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒதுக்கினதுக்கு அப்புறம் நான் ஹோம் டூர் போடுவேன் காய்ஸ், கட்டாயம். எல்லாம் இன்னும் இது ஒரு சாதாரணமான க்ளீன் தான். நீ வித்தியாசங்க பாருங்க. வித்தியமா என்ன செய்றீங்க? நிறைய விஷயம் இருக்கு. இது வந்து நாங்கள் வெட்டிங் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் பண்ணி தந்தது iPhone 6s. இப்போ வந்து இது ஒர்க் பண்ணுதே இல்லை. என்னத்துக்கான உண்மையாக சொல்ல போனால் இந்த ஃபோன் நான் ஒழுங்காக பாவிக்கவே இல்லை. புது ஃபோன் தன்னுடைய பாட்டுக்கே நின்றுடுது. ஒன்றுமே செய்யலாண்டு வச்சுருக்கேன். லொக்கும் நான் எல்லாமே மறந்துட்டேன். அப்படியே கிடக்கு இந்த ஃபோன். பாருங்கோ, இப்போ பாருங்கோ க்ளீன் பண்ணினா இங்கால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டெடிஸ். உங்களுக்கு நான் ஒன்றா நான் என்னெந்த எப்படி பண்ணாண்டு பாருங்க. இதுக்குள்ளே ஒருத்தன் கிளாஸ் போட்டிருக்கான் பாருங்க காய்ஸ், எப்படி இருக்கண்டு. இது வந்து எங்களோட கண்ணாடி. இது வந்து எங்களோட கபர்ட்டுன்னு சொல்லலாம். இந்த கபர்ட்டுக்குள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குது, கபர்ட்டுக்குள்ளே நான் ஒதுக்கவே இல்லை இப்போ வரைக்கும். எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. அப்படியே எல்லாமே டஸ்ட்டாக தான் இருக்குது. சாரீஸ்லேருந்து எல்லாமே டஸ்ட்டாக இருக்குது. மற்றது நான் வந்து ஒரு தடவை வந்து சாரி போட்டுட்டேன். நான் எங்கேயும் வித்தி குட்டிஞ்சால வாங்க போகாதால எல்லாமே அப்படியே கிடக்கு பாருங்க. ஒன்றுமே ஒதுக்கல. சூகேஸ் இப்படியே எல்லாம் இருக்கு. அதாவது நான் இந்த ரூம் சின்ன நாய் இருந்தா இவ வந்து கோவச்சு கொண்டிருக்கா. 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண மட்டும் படுத்துருக்கா. அதான் வந்து நான் தான் இந்த ரூம் ஒதுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் போறதுக்குள்ள இவா நல்ல பேர் வாங்க. நல்ல பேர் வேண்டையில பாவம் மண்ட ஒதுக்காண்டு வந்தா வயசு பல படுத்துருக்கா. விவா பற்றி உங்களுக்கு தெரியவா வந்து டெய்லி எங்க வீடியோஸ்ல போய் வருவா. அப்போ எப்படி இருக்கு என்ன ரூமை க்ளீன் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்குது? எலித்தொல்லை காய்ஸ். உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேணும், உங்களுக்கு வாங்க காட்டுறேன். இந்த பிள்ளையார் வந்து இங்கே ஓட்டர் போய் கொண்டு இருக்குது. இந்த வயரையை வந்து எலி அரைச்சிட்டு உங்கள் ரூமுக்கு நிறைய எலி நிற்கிது. உண்மையாகவே சொல்ல போனால் பாருங்க, இதில் எவ்வளோ ஐட்டம் டேபிளில் வச்சுருக்கேன்ட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து இருக்கிற டேபிள் பாருங்க. நிறைய திங்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன். இந்த 3 எல்லாம் நைட் உங்களுக்கு சொல்லிக்காரு. இப்போ லைட் ஆஃப் பண்ணுங்கம்மா. லைட் ஆஃப் பண்ணாண்டா இன்னும் ஃபுல் லைட்டும் ஆஃப் பண்ணணும். உங்களுக்கு நான் பிறகு காட்டு பண்ணிடலாம் போகிறேங்க, உங்களை காட்டுறேன். இப்போ பாருங்க காய்ஸ், இந்த 3 பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக காட்டுறஞ்சு பாருங்க. மேலையெல்லாம் ஸ்டார்ஸை பாருங்க. தூங்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்களேண்டா நான் ஃபுல்லாகவே ஸ்டார்ஸ் ஒட்டி வச்சிருக்கிறேன்.
அழகாக இருக்கும் பாருங்க. இந்த மூணே வந்து ஒரு வெளிச்சமாக இருக்குது. ஓகே, அப்போ நிறைய விஷயங்கள் நான் ஒவ்வொன்றா இந்த ரூமில் பார்த்து செய்தது. கனகாலம் ஒதுக்குறோம் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து நான் செய்தது நானாக ரெசின் ஆர்ட் செய்வேன் நான். அதில் இங்கே பாருங்க, இதெல்லாம் நான் செய்தது. இங்கே பாருங்க, இதெல்லாம் உண்மையாகவே என்னுடைய கைவண்ணம் தான். ரெசினில் செய்தது, நான் செய்தது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ரெசினில் நான் செய்தது. அடுத்தது லவ்ன்னு சொல்லி இதுவும் செய்திருந்தேன்னா, இந்த கீடெக்கெல்லாம் ரொம்ப அழகாக செய்வேன் நான், சரிம்மா. யா, இது வந்து துபாயிலேருந்து நாங்கள் வாட்டர் அக்வேரியமுக்கு போயிருந்தோம். நாங்கள் 4 பேரும். இது பாருங்க, நாங்கள் 4 பேரும் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு போட்டு தந்தாங்க. உண்மையாக எக்ஸ்பென்சிவ். இது நாங்கள் இந்த ஒதுக்குறதுக்காண்டி இதில் வச்சிருக்கிறோம். இப்படியே வைப்போம். சரியான எக்ஸ்பென்சிவ் காய்ஸ் துபாயில் இதுகளெல்லாம். பெட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து எங்களோட ரிபிள் பெட். ரெண்டாலும் பாருங்க எவ்வளோ டஸ்ட்டாக குப்பையாக இருக்குன்னு. எல்லாமே இப்போ ஒதுக்க போகிறோம் நாங்கள். பாருங்க பெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா எப்படி கடைசியாக வருதுன்னு பார்ப்போம். ஆமாம், தாரா தான் உண்மையாக எனக்கு வீடியோ எடுக்க இல்லாமல் போயிட்டுது. தாரா தான் இவ்வளோ நேரம் வந்து ஒதுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிலா தாரா தான் கிளீன் பண்ணி தான். விக்னன் வந்து அவள் பாத்ரூம் சைட் இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை பிரித்து கொடுத்தனான். அவன் வந்து செய்துட்டான். இவங்களும் இப்போ என்ன ரூம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. குட்டி பாப்பா சாப்பிட போறீங்களா? ஹலோ காய்ஸ் சொல்லுங்க. ஹலோ காய்ஸ். ஹலோ காய்ஸ். ஹலோ காய்ஸ். ஹலோ காய்ஸ். ஓ ஜூ அடிச்சு காய்ஸ் என்ன செய்யற மட்டும் சொல்லுங்க. நல்லது சொல்லுங்க. பாருங்க இப்படித்தான் 2 பேரும் நல்லா ஆடி பாடுவீனம். சரியான டஸ்ட் என்ன பெட். நாளைக்கு வந்து இன்றைக்கு இதெல்லாம் படுக்க வேணும் வேண்டாம். இப்போ தான் இதில் எல்லாம் நைட்டுக்கு படுக்க வேணும். நான் மார்னிங் வேறு பெட் கவர் ஒன்று மாற்றுவோம் நாங்கள். துவைக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, துவைக்கிற ஒரு போல் பார்த்தீங்கன்னா எப்படி காப்பட்டு எல்லாமே எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு பாருங்க. இந்த ரூமுக்குள்ளே இருந்தது வருத்தாங்க. அது மேலெல்லாம் டஸ்ட் எல்லாம் தட்டினா அது ரெண்டாலும் இன்னும் நிறைய தட்டப்படும். நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. டஸ்ட்டுகள் எல்லாம் தட்டப்படும் காய்ஸ். இது என்ன ரூம். இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மணிக்கூடிங்க அழகா இருக்குல்ல. இது என்ன செலெக்ஷன் தான். ஓகே, இந்த பொம்மைஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சொல்லுங்க என்னண்டு. தாவணி போட்ட மைமா இப்படித்தான் நாங்கள் கொஞ்சம் பாருங்க. நல்ல ஆளை நடிக்கிறேன். எவ்வளோ ஆளு 32 போல 100 அடிச்சவன் 2 மச்சில. அப்படிங்களா? எனக்கு வந்து இந்த இதில் வந்து ஓட்டர் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணுங்க. அதனால் இந்த பாருங்க இந்த பிள்ளையாரில் வந்து ஓட்டர் போய்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண். இந்த பெண் வந்து கராம்பு பெண். இதில் எழுதும்போது கராம்பு வாசனை வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொன்றுமே பார்த்து செய்வோம் நாங்கள். உங்களுக்கு நான் ஹோம் டூர் போடுவேன், கட்டாயம் போடுவேன். எத்தனை பேர் ஹோம் டூர் வேணுமென்று கமெண்ட் பண்ணால் தான் நான் போடுவேன். சாரா அந்த பாட்டை பார்த்தீங்களா கைஸ்? பாடுங்க ஒரு பாட்டு. நான் இதில் பெட்டில் இருக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் பெட்டில் இருக்கிறேன். இவன் 2 பேரும் ஒதுக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், இது வந்து ஒரு நைட் லேம்ப்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு அது மழை சத்தம் கேட்டு தூங்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால வேணி நான் இதுக்குள்ள வாட்டரை விட்டுட்டு இந்த இதால் வந்து வாட்டர் போய்கொண்டே இருக்கும். அது ஒரு சத்தம் கேட்க நைட் டைம் ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். இது வந்து எல்லாம் இது வந்து 4 கலர்ஸில் இருக்குது பாருங்க. மாற்றிக்கொள்ளலாம். அப்படி ஒவ்வொன்றுமே பார்த்து செய்திருக்கிறேன் ரூம். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹோம் டூர் போட்டால் தான். இப்போ வந்து எல்லாம் க்ளீன் இல்லாமல் இருக்குது. எல்லாம் அடுக்கி எது அப்படின்னு உங்களுக்கு நான் கட்டாயமாக அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். இப்போ வந்து இப்போதைக்கு ஒதுக்கி கொண்டு இருக்கிறோம். இயன்ற அளவு ஒதுக்கினோம். ஆனால் இனிமே ஒதுக்க வேணும். இவரை பார்த்தீங்கன்னா இவன் தான் வடிவா க்ளீனாக ஒதுக்குறாருன்னா இன்னுமே பார்த்தா இவர் தான்.
பாத்ரூம் உண்மையா சொல்லக்கூடாது. பாருங்க க்ளீன் பண்ணி நாங்கள் எல்லாருமே நான் படுத்திருக்கிறேன் காய். சாராக்கு வந்து மனசுக்குள்ள வந்து என்ன திட்டுவாளேன்னுடா. ஓ நீ நல்லா தூங்குற அப்படிங்களா? ஓகே ஓகே. பார்த்தீங்களா எவ்வளோ எங்கட பொம்பளை பிள்ளையில பார்த்தீங்களா எவ்வளோ பொறுப்பாக ஒதுக்குறாங்கன்னு. அதுக்குள்ள தாராக்கு ஒரு குசும்பு ஐ லவ் யூவா. மின்னலே மின்னலே நீ என்ன இருந்து வேற கும்பிட்ற எலும்பு. தாராக்கு அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனம் இருக்கு காய்ஸ். 18+ அவன் 17+. ஆனால் அவாக்கு வந்து இந்த சின்ன பிள்ளை என்னன்னு சொன்னால் வித்தியாசனியை விட மோசமுவா. இவாக்கு வந்து காய்ஸ் சின்ன பிள்ளைன்னு நினைப்பு. வித்தியாசனியை விட இவன் வந்து சின்ன பிள்ளைன்னு வச்சு கொண்டிருக்கான். ஆனால் இவன் வந்து சின்ன பிள்ளை கிடையாது கிடையாது கிடையாது. இவங்க 2 பேர்ல யார் அக்கா யார் தங்கச்சின்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க எனக்கு. இது 2 பேர்ல யார் அக்கா தங்கச்சி? அது ஒரு மாதிரி முக்காதுட்டேன் காய்ஸ். க்ளீன் பண்ணியாது. பார்த்தீங்களா டக்கான ரூம் வந்து க்ளீன் ஆகிட்டு காய்ஸ். நிலா வந்து மேக்கப் கிளாஸுக்கு போகிறதால அவளுக்கு டயர்டாக இருக்கும். ஆனாலும் அவள் அப்படி இதை காட்டாமல் வந்து எங்களுக்காண்டி அவ என்ன வடிவா சொல்லுங்க சொல்ல வரத. இதுதான் நீ நித்திர சொல்றடாங்க. இதெல்லாம் படுக்கிறவா அவாக்கு வந்து பெட்டில் படுத்தா விழுந்துருவா. அப்போ அவாக்கு இந்த ஒரு பிளேஸை தான் கொடுத்துக்கிறாக்கு. இதில் நல்ல பாய் எல்லாம் போட்டு தான் கீழே தான் படுப்பா. இதான் அவன் இடம். அங்கே இருக்கு பாருங்க. அதில் அவனோட பில்லோஸ் எல்லாம் இருக்காதான் அவனோட ஐட்டம். இவங்க வந்து மற்ற ரூம் இங்கே ரூமுக்குள்ளே படுத்துருவாங்க. இவங்களும் இந்த முறை சிஸ்டரும். அப்போ நிலா 10K வந்துட்டு அப்போ என்ன மாதிரி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒன்றும் எதிர்பார்க்க வந்தது என்ன? எஸ் எஸ் தாரா நீங்கள் சொல்லுங்க. அக்காவுக்கு 10K வந்ததை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீலிங் என்ன ஃபீலிங் சொல்லுங்க. ஓகே இப்போ நான் வந்து இப்போ ஒரு 2 months தான் மும்முரமாக யூடியூப் செய்யணும்னு ஆர்வமாக இருந்தேன். நான் அந்த 2 monthsக்கு 10K வந்ததில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். உண்மையாக நினைக்கல நான் அப்படி வரமாண்டு. நாங்கள் வரமாண்டு கடவுள் அறிய நினைக்கிற கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுளே எங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் தந்ததுக்கு. கும்மியாக கடவுள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. யாரு பிடிக்கலையா? அவுட்டா? நொட் அவுட்டா? என்ன விக்டர் என்ன மாதிரி காய்ஸ் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை நீங்கள் எடுங்க வேணாம் வேணாம்
இன்றைக்கி வந்து நைட் புட்டு காய்ஸ் எங்களை விட்ட புட்டு மீன் கறி முட்டை பொரியல். அதுக்கு பிறகு இவ்வளவு சாப்பிட்டது பிறகு நான் பனானாவும் புட்டும் சாப்பிடுவேன். சீனி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன நீலா? கடவுளுக்கு நன்றி. 10K வந்தது எனக்கு உண்மையாக தான் ஏதோ சாதிச்ச மாதிரி தான். உண்மையாக 10K வந்ததுக்கு நன்றி 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 கடவுளுக்கு. இது வந்து நிலாவுக்கு நான் துபாயிலேருந்து இந்த மேக்கப் திங்ஸ் பண்ணி வந்து கொடுத்தேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம். நீ மேக்கப் இருக்கு நிலா கண்ணுக்கு அடிக்கிறது இருக்குது. இதை கொண்டு போகலாம். இதெல்லாம் 4-5 வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். பெரிய புத்தகமாக எல்லாம் வச்சுக்கிறேன். அதெல்லாம் வச்சுக்கிறேன். அதை நான் கொண்டு போவோம். வந்து மேக்கப் கிளாஸ் பாடி கொண்டு இருக்கோம். அப்போ அவாவுக்கு ஃபைனல் இருக்கு. அப்போ அவாவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வேண்டாம். யா ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாமே ஃபைனலி உங்களுக்கு காட்டுறேன். கை வச்சு இவாவா நீங்கள் குப்பி எல்லாமான்றது இந்த பிள்ளை பாவம். இந்த பிள்ளைக்கு அது நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். என்ன ஃபைனலி பார்த்தீங்களா எல்லாமே க்ளீன் பண்ணியாது. என்ன நீலா? இதுதான் பாருங்கோ ரூம் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு காய்ஸ் என்ன ரூமை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது உண்மையாகவே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையாகவே நன்றி கடவுளே நன்றி. என்ன ரூமும் க்ளீன் ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். பாய்.